விழுப்புரத்தில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் முத்தம்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியான சித்தேரிக்கரை பகுதியில் ஏற்கனவே விழுப்புரம் நகர்ப்பகுதி குப்பைகளை அங்கு கொட்டி வந்தனர். இதனால் முத்தம்பாளையம் ஏரி, சித்தேரி ஆகிய ஏரிகளில் குடிநீர் கெட்டுப்போனதால் அப்பகுதி மக்கள் சாலையில் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து இந்த பகுதியில் நகராட்சி குப்பைகள் கொட்டுவதை நிறுத்தினர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் மீண்டும் குப்பைகளை கொட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த முத்தம்பாளையம் மற்றும் சித்தேரிக்கரை பகுதி மக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரே அவர்கள் கலைந்து சென்றனர். வணக்கங்க. இது ஐயங்கோயில்பட்டு பஞ்சாயத்து சார்ந்ததுங்க, ஊராட்சியை சேர்ந்தது. இங்கே குப்பைமேடு ஏற்கனவே எதிர்த்த மாதிரி குப்பைமேடு போட்டு வச்சுருந்தாங்க. குப்பைமேடு அகர்த்துன்னு சொல்லி எவ்வளோ போராட்டங்கள் பண்ணாங்க. போராட்டத்தில் விடிவு காலங்கன்னு குப்பைமேடை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போனாங்க. மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நாற்றம், ஒரே இதுன்னு சுற்றுப்பட்டில் இருக்கிறவங்க யாருமே வாழ முடியலைங்க. ஒரு வீடு கட்டி வாடகை விட்டால் கூட அந்த வாடகைக்கு வரமாட்டாங்க. ஏன்னா குப்பை வீட்டில் இருக்கிறதால குப்பை வாசனை வருது, ஒரே நாசமாக இருக்குது. ஒரே எங்கே இருக்கிற இதுவும் அதாவது மாமிசம் இதெல்லாம் மார்க்கெட்லேருந்து எடுத்துன்னு இங்கே கொட்டிட்டு போவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ இந்த சைடு வாய்க்கால் இந்த பக்கத்தில் இதை பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்குது. இந்த சைடு வாய்க்கால் இருக்கிறதுல இங்கே எடுத்து கொட்டுறாங்க. இங்கே கொட்டி இங்கே நாசம் பண்ணுறாங்க. பஸ் விட்டு இறங்கி இந்த வழியாக வரவங்க கூட மூக்க மூடி தான் வர முடியுது. எவ்வளோ நாங்களும் ஒரு 10 நாள் 15 நாள் இருந்து பார்த்தோம்னா 3:30 மணிக்கு 4 மணிக்கு வெடிகாலையில் கொட்டுறதால எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதை சரி பண்ணாமல் இங்கே பாதாள சாக்கடைக்கு குழா புதைக்கிறாங்க. இப்போ அது தேவையில்லாத நகராட்சியில் இங்கே இதை செய்யலாம்ல. எப்படி இருக்குது பாருங்கள். நான் போகும்போது ஒரு மெயினான இடம் ஒரு நேரத்தில் இது திருச்சியிலேருந்து திருச்சி மெட்ராஸ் ரோட்டுக்கு இது ஃபேமஸான இடம். இன்றைக்கி இது ஒரு நாடுற இடமா ஆகி போச்சு. அதனால் நகராட்சி நிர்வாகம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து உடனே பண்ணோம். இது ஃபஸ்ட்டு அறிவிப்பு. இன்னும் செகண்ட் அறிவிப்புலாம் இன்னும் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிடுவோம், இல்லைன்னா அண்ணாமலை ஹோட்டலாண்ட பைபாஸில் மறியல் பண்ணுவோம். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எல்லாம் பண்ணிச்சிங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் 2-3 டைம் ஜேசிபி வச்சு நவுத்தி விட்டார், போனார். அவரும் செய்யலன்னு செஞ்சார். அதுக்கு மேலேயும் அவரால் செய்ய முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என் பேர் யுவராஜ். பக்கத்தில் தான் இது வீடு. என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு சாலை மறியல் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பாதாள சாக்கடைக்கு குழா புதைக்கிறாங்க. அது உள்பக்கமே போகிறது நாராது. ஆனால் இது நாறுது. இதுக்கு நாறுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அது பிற்பாடு அது சரி பண்ணுங்க. யுவராஜ்.